வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சுகர் நோய் குணமாக்குவதற்கான சில மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் வெந்தயத்தை இரவில் நீரில் ஊற வைத்து காலையில் அந்த நீரை குடித்துவிட்டு வெந்தயத்தையும் மென்று சாப்பிடலாம். இது இரத்தத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்கும். பாகற்காய் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது இன்சுலின் சுரப்பை தூண்ட உதவும். நெல்லிக்காய் மற்றும் மஞ்சள். நெல்லிக்காய் சாறில் சிறிதளவு மஞ்சள் தூள் கலந்து காலை வெறும் வயிற்றில் குடித்து வர சர்க்கரை அளவு சீராகும். சாப்பிட வேண்டியவை, தவிர்க்க வேண்டியவை: கைக்குத்தல் அரிசி, அரிசி, சிறுதானியங்கள், கம்பு, திணை, வரகு சாப்பிடலாம். சாப்பிடக்கூடாதவை: வெள்ளை அரிசி, சாதா, மைதா, ரொட்டி போன்றவை சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடியவை: நார்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள், வெண்டைக்காய், சுரைக்காய், அத்தி. சாப்பிடக்கூடாதவை: உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகள். சாப்பிடக்கூடியவை: கீரைகள், முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை. சாப்பிடக்கூடாதவை: இனிப்புகள், சர்க்கரை குளிர்பானங்கள், பாக்கெட் உணவுகள். சாப்பிடக்கூடியவை: பயிறு மற்றும் பருப்பு வகைகள். சாப்பிடக்கூடாதவை: மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், அதிகம் இனிப்பு உள்ள பழம். மற்றும் தினமும் உடற்பயிற்சி. தினமும் குறைந்தது 30 முதல் 45 நிமிடங்கள் வரை நடைப்பயிற்சி அல்லது எளிய உடற்பயிற்சியினை மேற்கொள்வது நல்லது. இவ்வாறு நாம் செய்தோமானால் சுகர் நோயிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இது போன்ற ஆரோக்கியமான தகவலை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.